ஒவ்வொரு முகாமுக்கும் நம்முடைய சாம் ஜெபத்துறை அண்ணன் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்கிற ஒரு வசனம், அந்த தலைப்பை எங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அதை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணி அதில் ஆண்டவர் கொடுக்கிற செய்தியை உங்களுக்கு அளிக்கும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டு உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறோம். எல்லாருக்குமே ஒரு ஆவல், இந்த வருஷத்திற்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் என்று. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, எழுதி வச்சிருக்கிறத உன்னத பாட்டுகள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், அதான் இந்த முகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு. இந்த உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவை, அந்த அன்பை, அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறதாக உன்னத பாட்டுகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள அன்பு, பாசம், அவருடைய தேடுதல், அந்த அரவணைப்பு, அந்த ஐக்கியம், அதை குறித்து உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் பேசுகிறார். இந்த புஸ்தகத்தை ரொம்ப புரிந்து கொண்டு விளக்குவது கொஞ்சம் கடினம். சாம் ஜெபத்துறை அண்ணன் மாதிரி ஒரு ஆளுன்னா ஈஸியாக விளக்கிடுவாங்க. ஏன்னா அதுக்குன்னே அவங்க கிருபை பெற்றவர்கள். எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் எங்களை போல் ஆளெல்லாம் கஷ்டம். அதில் நீங்கள் ராபின்சன், நம்ம பிரதர்லாம் கேட்டு பாருங்கள், என்னென்ன இந்த தலைப்பில் நாங்கள் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அண்ணன் கொடுக்குற தலைப்புனால நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்து புது புது செய்தியை கத்திரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அதனால அண்ணனுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், ரொம்ப கருகலான ஒரு புஸ்தகத்திலிருந்து ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் நான் சொன்ன மாதிரி மணவாளன் மணவாட்டி. யார் மணவாளன், யார் மணவாட்டி? இன்றைக்கு உள்ள நிலைமையில் பாருங்கள், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, நாம் அவருடைய மணவாட்டிகளாக இருக்கிறோம். மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய நமக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு ஐக்கியம், இது தியானிக்க அதுதான் நம்முடைய மனசில் உண்டாகும். அதாவது நம்முடைய மணவாளனாகிய இயேசுடைய அந்த அன்பு, நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அந்த பாசம், நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அளவில்லாத அந்த அன்பு, அதைத்தான் இந்த உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 25:6 வாசிக்கும்போது இயேசு மணவாளனாய் வருகிற சம்பவம் குறிப்பிடப்படுகிறார். அப்போ அவர்தான் மணவாளன், நாம் எல்லாருமே அவருடைய மணவாட்டிகள் என்பதாக. அது நம்ம ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய மணவாட்டிகளாக நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஒரு மணவாளன் மணவாட்டியை நேசிப்பதை போல ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். சரி, என் நேசர் என்னுடையவர், அந்த மணவாளனாகிய அந்த இயேசு அவர் எனக்கு சொந்தம், அவர் என்னுடையவர். அப்படி சொல்றதுல எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் அவர் பொதுவானவர் தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் சொன்ன நம்ம மனுஷன் அவர் எனக்கு சொந்தம், அவர் என்னுடைய நேசர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ரட்சகர். பாருங்கள், ஒரு அனுபவம் இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு சமயம் ஒரு ரெட்ரீட்டுக்காக நான் போயிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த குற்றால சீசன் ஆரம்பிச்சிட்டா அந்த சபைகளில் இருந்து ரெட்ரீட் நடத்துவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் 2 நாள் 3 நாள். ஒரு முறை என்ன அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரெட்ரீட்டுக்கு என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தோம், கொஞ்சம் பேர் தான். அங்கே உள்ள ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, சபை தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது நான் கேட்டேன், இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. என்னங்க சண்டே கிளாஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு என்னை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் பதில் சொன்னாங்க, இயேசு உலகத்தின் ரட்சகர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் தேவகுமாரன் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒன்றுன்னு சொன்னாங்க. ஒரு ஐயா எழும்பி உற்சாகமாக எழும்பினன்னு சொன்னாங்க, அவர் என் ரட்சகர். அல்லேலூயா. அவர் சொல்லும் போது அவங்களுடைய மாறு கை வச்சு அவர் என் ரட்சகர். எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இதுதான் நான் எதிர்பார்த்தது. இயேசு யாருன்னா உலக ரட்சகர், எல்லாருக்காக மரித்தவர், அது எல்லாருக்கும் தெரிந்தார். உங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்?
அதான் முக்கியம். உங்களுக்கு அவருக்கு என்னங்க சமம்? அவர் என் ரட்சகர், என் நேசர் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் இந்த வசனம் சொல்லுவார், என் நேசர் என்னுடையவர், அவர் எனக்கு சொந்தமானவர் அப்படின்ற ஒரு மணவாட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தை அது. என் நேசர் என்று சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது என் ஆத்தும நேசர் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மணவாட்டி சொல்லுகிறாள், அவர் என்னுடைய ஆத்தும நேசர், அவர் என் ஆத்துமாவை நேசிக்கிறவர். இஸ் எ பிலவட் ஆஃப் மை சோல், என் ஆத்துமாவுக்கு அவர் நேசர். ஆண்டவர் நம்ம மேலே எதில் ரொம்ப அனுபவிக்கிறார் தெரியுமா? நம்ம மேலே அவர் பாச வைக்க காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்ம நேசர், என்னுடைய ஆத்ம நேசர் என்பதாக மணவாட்டி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்மா அவர் மேலே தாகமாக இருக்க வேண்டுமா? 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே என் ஆத்மா உண்மையில் வாஞ்சியாயிருக்கிறேன். ஆத்மா வாஞ்சியாயிருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய நேசர் நம்முடைய ஆத்ம நேசர், அவர் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவர். அந்த ஆத்ம நேசர் மேல இந்த தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மா அவர் மேல வாஞ்சியா இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஒரு ஆத்மாவுக்குள்ள ஒரு தேடுதல் உண்டாகும். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் பாருங்க, தெய்வத்தை குறித்த ஒரு தேடுதல் அவனுக்குள்ள இருக்கும். கடவுள் இல்லைன்னு வெளியே பேசுறவங்க கூட அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கும். அதான் ஆத்மா. எல்லா மனிதனுக்குள்ள தேவன் அந்த ஆத்மாவை வச்சிருக்கிறதுனால அந்த ஆத்மா தேவனை தேடுகிறார். இந்தியாவில் தான் அது அதிகம். எல்லா மதத்தை சார்ந்தவங்களை பாருங்க, இந்திய மக்களை போல தெய்வத்தை தேடுகிற மக்களை எங்கும் பார்க்க முடியாது. காலில் செருப்பு இல்லாமல் நடந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவன் போகிறான். அவனுக்குள்ள இருக்கிற தாகம். 1 வருஷம் நடந்து போகிறான், ஒன்றும் நடக்கலை. 2வது வருஷம் நடந்து போகிறான், ஒன்றும் நடக்கலை. சிலர் விசாரிச்சா 10 வருஷம் நடக்கிறாங்க, 20 வருஷம் நடக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. மதுபானத்தை விட முடியலைங்க, சிகரெட்டை விட முடியல, ஆனால் இன்னும் நடக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு தாகம், அந்த ஆத்மாவுடைய தேடுதல் இருக்கிறது. தெய்வத்தை நான் பார்க்கணும், அவர் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகணும், ஒரு மீட்பு உண்டாகணும், ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு வரணும். அந்த தேடுதல் இந்தியாவில் தான் அதிகம். அதனால தான் ஆண்டவர் இந்திய மக்களை ரொம்ப நேசித்து இந்தியாவில் தான் எழுப்புதலை பலமாய் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு தேடுதல் இருக்கிறது. அந்த ஆத்மா தெய்வத்தை தேடுகிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கொர்நேலியு என்கிற 100க்கு அதிபதியை குறித்து வாசிக்கிறோம். அவருக்கு இயேசுவை தெரிந்ததாக, இயேசுவை அவர் அறிந்ததாகவே தெரியவில்லை. அவருக்குள்ள என்ன இருந்தது? தெய்வ பக்தி உள்ளவனாய் இருந்தார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அவருக்கு கர்த்தரையும் தெரியாது, இயேசுவையும் தெரியாது, ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் அறிந்து அந்த அனுபவத்தை பெற்ற ஒரு காரியம் கொர்நேலியுவுக்கு கிடையாது. ரோமர்கள் பொதுவாக சீசரை தான் கடவுள்னு சொல்லுவாங்க. சீசர், ரோமாபுரியில் இருக்கிற சீசரை தான் லார்ட், கர்த்தர், கடவுள் என்று அழைப்பாங்க. வேற யாரையும் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் 100க்கு அதிபதி இயேசுகிட்ட ஆண்டவரே நீ அழைத்த போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த கொர்நேலியு பாருங்க, ரோம 100க்கு அதிபதி, ஒரு பெரிய அதிகாரி, அப்போ நல்ல வசதியோடு வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை, தெய்வத்தை தேடும்படிக்கு அவனுக்குள்ள ஒரு தேடுதல் காணப்பட்டது. அவனுடைய ஆத்மா தெய்வத்தை தேடினார். அதனால எப்பொழுதும் ஜோமணி கொண்டே இருப்பானா. அவனுக்குள்ள உலகத்தை உண்டாக்குன ஒரு தெய்வம் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார், நான் அவருக்கு பயந்து நடக்கணும் என்று சொல்லி அவரை தேடுகிறார். தேவன் பார்க்கிறார், இந்த கொர்நேலியு என்கிற மனிதன் தெய்வ பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறானே. ஆகவே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ளும்படிக்கு, அந்த இரட்சகரை, ஆத்ம நேசரை அவர் அறிந்து ருசிக்கும்படிக்கு அந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட வேண்டும் என்று தேவதூதனை அனுப்பி பேதுருவை அழைத்து வர சொல்லி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்த பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்பதாக வாசிக்கிறோம். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாராம். தாவீதுக்குள்ள அந்த தேடுதல் இருந்தது. தாவீதுக்குள்ள அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்த போதிலும்
கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை, ஆண்டவரை தேடுகிற அந்த சின்ன ஒரு வயதிலேயே அவனுடைய ஆத்துமா தெய்வத்தை தேடினர். அதனால தான் 42ஆம் சங்கீதம் 5-11 வசனங்களை வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி நீ காத்தரு, தேவனை நோக்கி காத்தரு, நீ அவரை நோக்கி கொண்டே இரு என்பதாக தன் ஆத்துமாவை பார்த்தவர் பாடுகிறதை நாம் வாசிக்கிறோம். 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போதும் என் ஆத்துமாவை பார்த்து பேசுற, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர்தான் உன் நேசர், என் ஆத்தும நேசர் அவர் தான். அந்த மாதிரி தேவன் மேல ஒரு அன்பும் அந்த ஆத்துமாவலை கொண்ட தாகமும் தாவீதுக்குள்ளே காணப்பட்டது. தாகத்தோடு அவர் தேடினார். 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தாகமாயிருக்கிறதாம். தாகத்தோடு அவர் ஆண்டவரை தேடினாராம். அதனால் தான் தேவன் தாவீதுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நான் பாருங்க, இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் கிராமத்தில் நாங்கள் இருந்த ஏரியா முழுவதும் இந்துக்கள் இருந்த ஏரியா. வடப்பகுதியில் கிறிஸ்தவ சர்ச் இருக்கிறது, கிறிஸ்தவங்க இருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்தாலே கோயில் தான், பிள்ளையார் கோயில் தான். ரொம்ப பக்தியோடு வளர்க்கப்பட்ட ஸ்கூலே பிள்ளையார் கோயில் கேம்பஸுக்குள்ளே தான் இருக்கும். சாமி கும்பிட்டு தான் ஸ்கூல் போகிறது, ஸ்கூலை விட்டு வரும்போது சாமி கும்பிட்றது, வீட்டுக்கு வந்தால் சாமி வீடுன்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் சாமி வீடு அல்லது கோயில் வீடு அப்படின்னு ஒரு ரூம் அதுக்குன்னு இருக்கும், ஒரு பெரிய ரூம். அதில் படங்கள் வச்சுருப்போம், குத்து விளக்கு இருக்கும், அதுக்கு பூவெல்லாம் போட்டு டெய்லி தினசரி அதுக்கு பூ போடுறதுக்கு எங்கள் ஊரில் அதுக்கு நீ பூ தொடுத்து தரவங்க இருப்பாங்க. சாயங்காலம் ஆனால் அவங்க பூ கொண்டு வந்து வச்சுருவாங்க, வீட்டில் டெய்லி கொண்டு வந்துடுவாங்க. வருஷத்தில் ஒரு முறை அறுவடை டைமில் அவங்களுக்கு நெல்லாக கொடுப்பாங்க. இதுதான் கிராம வழக்கம். இந்த சின்ன வயசுல அதுதான். அப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் ஆனால் விளையாட போயிடுவோம் தெருக்களில். அப்போல்லாம் நிறைய பிள்ளைகள் தெருவில் விளையாடுவாங்க. இப்போ யாரையும் பார்க்க முடியறதில்ல. அப்படி கிராமத்தில் ஆட்களே இல்லை. எங்கள் ஊர் கிராமத்தில் எல்லாம் ஊர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அப்போ நிறைய பேர் விளையாடுவோம் பாருங்கள். அப்போவே ஈவினிங் ஆனால் இருட்டுற டைமில் தெருவிளக்கு எரியும். தெருவிளக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட்டை எரிஞ்ச உடனே அதுக்கு மேலே தெருவில் நிற்கிறதில்ல, நேராக வீட்டுக்கு போய் கிணறு தான் இருக்குது, கிணத்துல தான் தண்ணி, கை காலெலாம் சுத்தம் பண்ணி. சின்ன வயசில் ஸ்கூலில் 2ஆம் 3ஆம் படிக்கும் ஒரு காலத்தில் இருந்தே கிணத்துல போய் கை கால் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பூ எடுத்துக்கொண்டு அந்த படங்களுக்கு போட்டு அந்த சாமி முன்னால், அந்த படத்துக்கு முன்னால் நின்று அப்படியே சாமி கும்பிட்றது தினசரி வழக்கம். காலையில் குளிச்சிட்டோம் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடணும். சாயங்காலத்தில் விளக்கு வச்ச உடனே கை கால் கழுவிட்டு வந்து அதுக்கு பூ போட்டு குத்து விளக்கு கொளுத்தி சாமி கும்பிட்றது. என்ன ஜெபம் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது, என்ன கேட்கணும் அதெல்லாம் தெரியாது, சாமி கும்பிடணும் நமக்கு சொல்லி கொடுத்தார். அதனால் பயபக்தியாக நின்று சாமி சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து சாமி கும்பிட்றது இதெல்லாம் சின்ன வயசுலே உண்டான பக்தியோடு தெய்வத்தை தேடினர். அப்புறம் எங்கள் பாட்டி இருந்தாங்க எனக்கு. அவங்க டெய்லி ராத்திரியில் ராமாயணம் மகாபாரதம் கதை இருக்குல்ல, பாட்டு பாடி பாடி சொல்லுவாங்க, டெய்லி சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்காகவே ராத்திரி சாப்பிட்டுட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருவோம், பாட்டு பாடி பாடி சொல்லி கொடுப்பாங்க. இந்த கதைகள்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பக்தி ஆகிவிட்டது. தெய்வத்தின் மேலே ரொம்ப பக்தி, தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தோட பேசணும். இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் கதையெல்லாம் சொல்லியிருக்குது. அப்படி மாதிரி நம்ம வாழ்க்கையில் அப்போ அந்த தெய்வம் வரணும்ல, நம்மக்கிட்ட பேசணும்ல. இந்த மாதிரி ஒரு தாகம் எனக்குள்ளே உண்டானது. ரொம்ப நான் தெய்வத்தை தேடினேன். மெட்ராஸுக்கு வந்து பாடியில் இருந்தபோது கூட, பாடியில் சிங்காரம்ல ஸ்கூலில் படித்தேன் வில்லிவாக்கத்தில். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிட்டா பாடியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது மெட்ராஸில். பாடியில் டெய்லி வெள்ளியானா செவ்வாயானா நானும் என் பாட்டியும் போயிடுவோம். எங்கள் வீட்டில் யார் வராந்தாலும் வராட்டாலும் தவறாமல் அந்த கோயிலில் போய் அதை சுற்றி கும்பிட்டு மண்டபத்தில் உட்காந்து சாஸ்தாங்கமாக விழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு தெய்வத்தை குறித்த தேடுதல் சின்ன வயசில் எனக்குள்ளே இருந்தது. தெய்வத்தை பார்க்கணும். எல்லோரும் சும்மா சாமி கும்பிடுவாங்க, ஆசீர்வதியும் நன்மை தாரோம் அப்படின்னு. எனக்குள்ள அந்த தெய்வத்தை பார்க்கணுன்ற ஒரு தாகம் உண்டானது. ஏன்னா நான் கேள்விப்பட்டு அந்த வாஞ்சை எனக்குள்ளே பெருகிட்டு சின்ன வயசுலேயே அந்த தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாகம். அந்த எல்லா மனிதருக்குள்ளுமே அந்த தேடுதல் இருக்கும். இறைவனை பார்க்கணும், என் ஆத்துமா தாகத்தோடு அவரை தேடுகிறனை தாவீது சொல்கிற மாதிரி. அந்த தாகத்தோடு நீங்கள் தேடினா நேசரை நீங்கள் பார்க்க முடியும்.
பாருங்கள், அப்படி நான் தேடினதுனால இந்த தேடுதல் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். இயேசுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, எங்களுக்கும் இயேசுக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசுனால எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா நான் அவ்வளோ பக்தியாக தெய்வத்தை வணங்குறதுனால யாராவது இயேசு பற்றி சொன்னால் கோபம் வரும், எரிச்சல் வரும், திட்டி அனுப்பிடுவேன். அப்படி நான் இயேசுவை விரோதித்த போதிலும் அவர் அங்கிருந்து என்னை கவனித்து கொண்டே இருந்தார். இவன் பக்தியோடு தெய்வத்தை தேடுறானே, அவனுக்குள்ள ஒரு தாகம் இருக்கிறாரு, ஒரு ஆத்மா தாகம் இருக்கிறாரு, இறைவனை குறித்த ஒரு தாகம் இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அவர் தேடி வந்து என்னை சந்தித்து தன்னை வெளிப்படுத்தி அதன் பிறகு தான் நான் தேடின ஆண்டவர் இவர்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தவறான இடத்துல தேடி கொண்டிருந்தேன். அப்போ தெய்வத்தை பார்க்க முடியல, தெய்வத்தையுடைய குரலை கேட்க முடியலை. எத்தனையோ இடத்துக்கு போனேன், பக்தியா தெய்வத்தை தேடினேன், எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள், கோயில்கள் என்று சொல்லி. ஆனால் தேவன் என்னுடைய தாகத்தை பார்த்து என்னை சந்திக்க சித்தம் கொண்டார். ஆகவே அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தின போது நான் தேடினது இவர்தான் அந்த மெய்யான ஆத்ம நேசர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஒரு ஆத்மாவில் ஒரு தாகத்தோடு, அவர் என் நேசர், என் ஆத்ம நேசர், அவர் என்னுடையவர், எனக்கு சொந்த அவர். உலகத்துக்கே அவர் சொந்தமாக இருக்கலாம், உலகமே அவருக்கு சொந்தமாக இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு சொந்தம், என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மணவாளன், என்னுடைய ஆத்ம நேசர். அந்த ஒரு தாகம், அதைத்தான் இந்த மணவாட்டி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த தாகம் இருந்தால் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, உன்னத பாட்டுகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கும் போது, நான் என் ஆத்ம நேசரை தேடினேன், அவரை காணவில்லை. 1ஆம் வசனத்திலையும் மணவாட்டி சொல்லுகிறாள், என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் ராக்காலங்களில் என் படுக்கையில் தேடினேன், காண முடியலை. 2வது வசனத்தில், நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலே போய் தேடினேன், என் ஆத்ம நேசரை பார்க்கணுமே, நான் அவரை தரிசிக்கணுமே, என் ஆத்ம நேசரை நான் சந்திக்கணுமேன்னு சொல்லி இப்ப தெருக்களிலே போய் தேடினேன், எல்லா இடத்துல விசாரிக்கிறேன், என் ஆத்ம நேசரை கண்டீர்களா? காணவில்லை. நான் தெருக்களிலே தேடியும் கூட நான் அவரை காணவில்லை. ஒரு மணவாட்டி தாகத்தோடு கூட மணவாளனை தேடுகிறாள், ஆத்ம நேசரை தேடுகிறாள். ஒரு இருதயம், தாகமுள்ள ஒரு இருதயம், வாஞ்சி உள்ள ஒரு இருதயம் ஆத்ம நேசரை தேடுகிறது. நான் அவரை பார்க்கணுமே, அவருடைய குரலை கேட்கணுமே, என் ஆத்ம நேசர் இயேசுவை நான் என்று காண்பேன். அந்த ஒரு தாகம் உள்ளத்தில் எழும்புகிறது. நான் தேடியும் காணவில்லை. ஆனால் 4வது வசனத்திற்கு வரும்போது, என் ஆத்ம நேசரை நான் கண்டேன், நான் அவரை பார்த்துட்டேன், நான் அவரை கண்டுவிட்டேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவதை பார்க்கிறோம். நான் அவரை கண்டேன், அதன் பிறகு அவரை விடாமல் பற்றி கொண்டேன், அதன் பிறகு நான் அவரை விடவில்லை, விடாமல் பற்றி கொண்டேன் என்று அந்த மணவாட்டி சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்முடைய ஆத்ம நேசர். அவரை நம்ம காணணும், அவரை நம்ம சந்திக்கணும், அவரோடு நம்ம பழகணும், அவருடைய குரலை கேட்கணும். அப்போதான் அவரை விடாமல் பற்றி கொள்ளுவோம், அப்போதான் அவரை விட்டு விலக மாட்டோம். அவரை, அந்த ஆத்ம நேசரை சந்தித்த ஒரு அனுபவம், அவரை கண்ட ஒரு அனுபவம், அவருடைய குரலை கேட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்படி நம்ம அவரை சந்திச்சுட்டா, அவரை பார்த்துட்டா, அவருடைய குரலை கேட்டுட்டா, நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். வேற எது மேலே நம்முடைய டேஸ்டே போகாது. என் ஆத்ம நேசர் இயேசு, ஐயோ அவரை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிறாரு, அவருடைய நேசத்தை விட என்ன இன்பம் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. அவரை சந்தித்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டால், நான் அவரை கண்டேன், அவரை பார்த்துட்டேன், அந்த அனுபவம். என்னங்க அவரை பார்க்க முடியுமா? அவரை தரிசிக்க முடியுமா? பாருங்க, 2 வசனம் வாசிங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
உன்னத பாட்டுகளிலே மணவாட்டி தேடுகிறாள், என் நேசரை பார்க்க வேண்டும், என் நேசரை சந்திக்க வேண்டும். அவங்க அறைக்குள்ளே அவரை காணவில்லை, தெருவிலை தேடி ஓடி போகிறாள், என் நேசரை காணவில்லையே என்று அவள் ஆத்திரத்தோடு தேடுகிறாள், ஒரு தாகத்தோடு கூட தேடுகிறாள், முழு இருதயத்தோடு தேடுகிறாள். என் நேசரை நான் சந்திக்க வேண்டும், என் ஆத்தும நேசரை நான் பார்க்க வேண்டும் என்று அவள் தேடுகிறாள். கடைசியில் அவள் கண்டுபிடித்து விட்டாள். இங்க வசனம் சொல்லுகிறாரு, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will reveal myself to you. நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று நேசர் சொல்லுகிறார். இயேசுவை பார்க்க முடியுமா? இன்னைக்கு உடனே சொல்லிடுவாங்க. தோமா கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நீங்கள் இயேசுவை எப்படிங்க பார்க்குறாரு? இயேசுவோட பேசணும் பார்க்கணுன்னு கேட்டால், அது என்ன அவரை பார்க்கணும் பேசணும்? அவளை பார்க்க முடியாது, பேசலாம் முடியாது. கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு வசனம் சொல்லிடுவாங்க. விசுவாசத்துக்கு தான் அது. நம்ம விசுவாசத்தோடு தானே தேடுறோம். அவரை தேடுறதே விசுவாசத்தோடு தான் தேடுறோம், அவரை பார்க்கணும்னு சொல்லி. அதனால் அந்த வசனத்தை சொல்லி சில பேர் ஏமாற்றிடுவாங்க. நான் இந்துவாக இருந்தேங்க, சிலையெல்லாம் வணங்கிட்டு இருந்தேன். அப்போ கிறிஸ்தவங்க நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? அதுக்கு கண் இருந்தோம் பார்க்காது, காது இருந்தோம் கேட்காது, வாய் இருந்தோம் அது பேசாதுங்க, அதனால் இயேசுகிட்ட வாங்க அப்படி தானே கூப்பிட்டீங்க. இந்துக்கள் அப்படி தானே கூப்பிட்டீங்க. அது பேசாதுங்க, பார்க்காதுங்க, இயேசுகிட்ட வாங்க, பேசுவாருங்க, பார்ப்பாருங்க, உண்மையுள்ள உயிருள்ள ஆண்டவர். நீங்கள் இங்கே வந்த பிறகு கேட்டால், இல்லை அவர் பார்க்கலாம் முடியாது, அவர் பேசலாம் மாட்டார், காணாமல் விசுவாசிங்க. அப்போ அங்கே இருந்திருக்கலாமே. இங்கே வந்தால் என்ன விசேஷம்? இவர் அந்த மாதிரி இல்லை, இவர் பேசுகிற தெய்வம், இவர் பேசுகிற நேசர், இவர் பார்க்கிற ஒரு நேசர். அவரை தொடலாம், அவரோடு பழகலாம், அவரை உணரலாம், அவருக்குள்ள களி கூறலாம், அவருடைய குரலை கேட்கலாம், அவருடைய சாயலை பார்க்கலாம். அல்லேலூயா. மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, அவ்வளவுதான். ஆவிக்குரிய கண்களால் அவரை பார்க்கலாம், நம்முடைய ஆவியில் அவரை உணரலாம், ஆவியில் அவரை தொடலாம், அவருடைய குரலை நாம கேட்கலாம், அவரோடு கூட நெருங்கி வாழலாம். அதான் ஆத்தும நேசர். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறார். வேறு எந்த மதத்திலும் கிடையாது, வேறு எந்த தெய்வ போதனையிலும் கிடையாது. எல்லாரும் நம்புங்க, விசுவாசிங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறாரு, அவரே சொல்லுகிறார், என்னை முழு இருதயத்தோடு தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. There is exemption. எல்லா காரியத்தில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கிறதை உணர்ந்து கொள்ளணும். மோசே சொல்றாரு, தாகத்தோடு ஆண்டவர் கேட்குற, ஆண்டவரே ஐ வாண்ட் டு see your glory. மோசே அவர் வந்து முட்செடி பற்றி எரியறதை பார்க்குறாரு, ஆண்டவருடைய குரலை கேட்குறார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதர் மோசே. பலத்த அற்புதம், எகிப்து தேசமே நடுங்கும்படியான அற்புதத்தெல்லாம் அவரை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். செங்கடலை ரெண்டா பிளந்து கொண்டு வருகிறார். மேகஸ்தம் அக்னிஸ்தம் எல்லாம் பார்க்குறார். இவ்வளோ மகிமையான அற்புதங்களை பார்க்குறார். அவருடைய ஆத்மாவில் திருப்தியே வரல. அவர் போய் கேட்குறார், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை, உங்களுடைய குரலை நான் கேட்குறேன், இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறேன், பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இது எனக்கு திருப்தியே கிடையாது. ஐ வாண்ட் டு see your glory. என்ன அர்த்தம்? உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு கேட்குறார். ஆண்டவர் சொல்கிறார், மோசே ஒரு மனிதனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாதப்பா, என்னுடைய மகிமை அவ்வளோ பெரியது. என்றாலும் நீ தாகத்தோடு என்னை தேடினல்ல, ஐ வில் ரிவீல் மை செல்ஃப் டு யூ. நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த கண்மலையில் இருந்த நெல் நான் கடந்து போவேன், என் கையினால் உன்னை மறைப்பேன், நீ பார்ப்ப என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு சொன்னாலும் அதே வசனம் சொல்லுகிறாரு, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது, அவருடைய மகிமை அத்தனை பிரகாசமானது.
ஆண்டவர் வந்து சீனாய் மலையில நான் வந்து ஜனங்களோடு பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்க சந்தோஷப்படவில்லை. ஆண்டவருடைய குரலை கேட்டவுடனே நடுங்குகிறார்கள். மோசே, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நீர் பேசினால் போதும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அவ்வளவு பயங்கரமானது. பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவாதி தேவன் அத்தனை பயங்கரமானவர். அவரை பார்க்க முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அவருடைய மகிமையை தூரத்தில் இருந்து பார்த்தாலே நடுங்கி விடுவோம். ஆனால் அவரை வெளிப்படுத்துவதற்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் நம்முடைய ஆத்ம நேசர். ஆமென். அவர்தான் நம்முடைய ஆத்ம நேசர். அவர்தான் நம்முடைய மணவாளன். நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவரை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய குரலை கேட்கலாம், அவரோடு நீங்கள் பழகலாம், அவரோடு கூட அனுதினமும் வாழலாம். அவர் நம்முடைய ஆத்ம நேசர். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லைன்னா அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஏக சக்கராதிபதி பிதாவாகிய தேவன். ஆனால் அவரை வெளிப்படுத்துவதற்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு, அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய தகப்பன், நம்முடைய மணவாளன், நம்முடைய ஆத்ம நேசர். அவர் தான். அவரை பார்க்க முடியும். ஆமென். பார்க்கலாமா அவரை? அவருடைய குரலை கேட்கலாமா? ஐயோ, அவருடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? சில கேட்பாங்க, அவர் முகம் எப்படி இருக்கும்? மனுஷன் வாயினால் அதை விவரிக்கவே முடியாது. அவருடைய கண்கள் அவ்வளவு அழகானவைகள். அவருடைய முகம் அத்தனை பிரகாசமான. அது இப்படிதான் இருக்குன்னு ஒரு மனுஷனால விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க அனுபவிக்கணும். நீங்க அனுபவிக்கணும். ஒரு பழத்தை கொண்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? முழுமையா தெரியாது. நீங்க டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். அல்லேலூயா. அவரை ருசிக்கணும். அந்த ஆத்ம நேசரை நீங்க ருசிக்கணும். அப்ப அவரை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம். என்ன செய்யணும்? ஒரு 3 வசனத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவரை பார்க்கணும். அந்த ஆத்ம நேசரை நான் காணணும். அந்த ஆத்ம நேசரை நானும் கண்டேன் அப்படின்னு சொல்லணுமானா எப்படி அவரை தேடணும்? முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், அவங்க அவரை தரிசிக்க முடியும். ஆத்ம நேசரை காண முடியும். அவரை பார்க்க முடியும். இயேசுவே சொல்லுகிறார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு மனிதன் தேவனை தேடும் போது, ஒரு மனிதன் அந்த ஆத்மா நேசரை தேடும் போது, நான் அவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவரோட பழகணும்னு அவரை வாஞ்சியத்தை தேடும் போது அவருடைய கண்கள் அவருடைய இருதயத்தை பார்க்கிறது. அந்த இருதயம் எப்படி இருக்கிறது? மனுஷனுடைய இருதயம் பொதுவாக எப்படி இருக்குதா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்தால் மனிதனுடைய இருதயம் திருக்கொள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனுடைய இருதயம் அப்படி திருக்குள்ளதா கேடுள்ளதா இருக்கு, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால், இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது அவன் நேசரை பார்க்க முடியும். அப்ப தேவன் மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தவர், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு சொல்றார் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், காமவிகாரங்கள், வன்கண், தூஷணம், பெருமைகள், மதிகேடு, சண்டைகள், இதெல்லாம் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும். ஒரு இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இருதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. இந்த இருதயத்துக்குள்ள இந்த பாவம் எல்லாம் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் இருதயத்தில் ஆண்டவரை தேடியும் அவரை தரிசிக்க முடியவில்லை. நம்முடைய முழு இருதயத்தில் கர்த்தரை தேடணும். இருதயத்தில் தேடும் போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாம் அவரை சந்திக்க முடியும், அவரை பார்க்க முடியும். அப்ப அந்த இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்துக்குள்ள பெருமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், சண்டைகள், பகைகள், புறங்கூறுவது, களவுகள், இந்த மாதிரி பாவங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்குது.
அதில் ஆண்டவரே உம்மை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், ஆத்தும நேசரே உம்மை நான் தேடுகிறேன்னாக்கி இருதயம் சரியில்லையே, எப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார்? எப்படி அவரை பார்க்க முடியும்? அப்போ முதலாவது இருதயம் கழுவப்பட வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்த இருதயமாய் மாற வேண்டும். ஏசாயா 59:2 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய முகத்தை எது மறைத்து கொண்டிருக்கிறது? பாவம். அப்ப பாவம் அப்புறப்படுத்தப்பட்டால் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். பாவம் தான் அவருடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக அவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடி பாவம் தடையான் இருக்கிறது. நான் மதுபானெல்லாம் குடிக்கிறது இல்லையே, நான் என்ன அடுத்த ஆள் சொத்தை எடுத்துக்கிட்டேன், நான் என்ன கொலையா பண்ணேன்? நம்ம இதுதான் பாவம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன பெருமை, ஒரு சின்ன பொறாமை, சின்ன புறங்கூறுதல், நம்ம இதெல்லாம் சின்னது சின்னதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பெருசாக உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிற. இதெல்லாம் சின்னது தானே, எல்லாம் சின்னது தானே அப்படி நினைத்து கொண்டு இருக்கிற பாவங்கள் தான் ஆண்டோடைய முகத்தையே மறைத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். இந்த மாதிரி பாவங்கள் நீங்க சின்னது சின்னது சின்னதுன்னு நினைத்து இடம் கொடுத்திருக்கிற அந்த பாவங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் ஆண்டோடைய முகத்தை மறைத்திருக்கிறது. அப்ப இருதயம் கழுவப்பட வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்க சின்னதென்று நினைக்கிற அந்த பாவம் கூட அப்புறப்படுத்தப்பட்டால் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். மணவாளனை, அந்த ஆத்தும நேசரை நீங்கள் சந்திக்க முடியும், பார்க்க முடியும். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது. 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, அந்த ஊரில் ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தான். பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணும்போது பலத்த அற்புதம் நடக்கிறது, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தான். அந்த மாயவித்தைக்காரன் அவனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்படிதான் வசனம் சொல்லுது. மாயவித்தைக்காரன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். எல்லாரையும் போல அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று விட்டான். இப்போ அங்கே நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு, பேதுரு மூலம் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு பணத்தோடு வருகிறான். இந்த ஆவிக்குரிய வரம் எனக்கு வேணும், காசு வாங்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 8:21 வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயில்லை. அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவன். ஆனால் அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. பணத்தினாலே வரத்தை வாங்கிவிட்டால் எனக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் பெருமை அவனுடைய உள்ளத்துக்குள்ளே காணப்பட்டது. தவறான எண்ணம், பணத்தினாலே வரத்தை வாங்கி விடலாம் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. தேவனுக்கு முன்பாக அவனுடைய இருதயம் செம்மையாக இல்லை. மனிதர்களுக்கு முன்பாக எல்லாம் ஆச்சரியமா, ஓ இவன் மாயவித்தக்காரன், அவனே ரட்சிக்கப்பட்டுட்டான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், எல்லாரும் பார்க்கிறாங்க. வெளி தோற்றத்தில் அவன் விசுவாசித்தான், ஞானஸ்தானம் பெற்றுட்டான், எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் உள்ளான இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக அவனுடைய இருதயம் செம்மையாக இல்லை. நீங்க விசுவாசித்தீர்கள், ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டீர்கள், உண்மைதான். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? எப்படி ஆத்தும நேசரை சந்திக்க முடியும்? எப்படி அவருடைய குரலை கேட்க முடியும்? உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. நீங்க சொல்றீங்க, நான் விசுவாசித்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எல்லாருக்கும் தெரியும். அவனை ஞானஸ்தானம் எடுத்தான், அவனை விசுவாசித்தான், ஆனால் இருதயம் செம்மையாக இல்லை. உங்களுடைய இருதயம் ஏன் இயேசுவை தரிசிக்க முடியல? ஏன் அவருடைய குரலை கேட்க முடியல? ஏன் அந்த ஆத்தும நேசரை பார்க்க முடியவில்லை? உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை. இருதயம் திருக்கொள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது.
நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள். ஒருவேளை ஆண்டவர் உன் இருதயத்தின் பாவத்தை உனக்கு மன்னிக்க கூடும். 22ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இருதயத்தில் எழும்புகிற எண்ணம் தவறான எண்ணம், அடுத்தவளை குறித்து தவறாய் பேசுவது, அடுத்தவங்களை குறித்து தவறாக எண்ணுவது, அடுத்தவங்களை குறித்து தவறான செய்திகளை பரப்புவது, அந்த எண்ணம், இருதயத்தின் எண்ணமே சரியில்லை. என்னால் நீங்கள் தேடுகிற ஆத்தும நேசர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை நீங்க தரிசிக்கணும், அவரை கண்டுபிடிக்கணும், அவர் உங்களோடு ஐக்கியப்பட்டு உறவாட வேண்டுமானால் பரிசுத்தம், உடைய இருதய சுத்தமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்டதா இருக்கணும்? அப்ப இந்த இருதயம் சட்ட அழுக்காச்சுன்னா சோப்பு போட்டு கழுவிடலாங்க. என்ன விதவிதமா சோப்பெல்லாம் வந்திருக்குது. இருதயம் அழுக்காய் போச்சுன்னா எப்படிங்க கழுவுறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி 1 யோவான் 1:7 ஆண்டு சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நீங்க ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே என் இருதயம் சரியில்லை, என் இருதயத்தின் எண்ணம் சரியில்லை, என் இருதயம் கரைப்பட்டு விட்டது, என் இருதயத்துக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, அடுத்தவங்களை குறித்து தப்பா நான் பேசிடுறேன், அடுத்தவங்களை குறித்து தப்பான எண்ணெல்லாம் வருது, நான் இந்த மாதிரி தப்பு பண்றேன், என் எண்ணம் சரியில்லை, என்ன உங்களோட ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லும் போது நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. உண்மையான இருதயத்தோடு சொல்லும் போது இயேசுவின் ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவுகிறது, அந்த கரைகளை கூட அப்புறப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தடுப்பு சுவர் நீக்கப்படுகிறது. ஆண்டவருடைய முகத்தை மறைத்து கொண்டிருந்த அந்த பாவம் நம்ம விட்டு விலக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. அப்ப அவரை தரிசிக்கலாம், ஆத்தும நேசரை பார்க்கலாம். இந்த பாவத்தை விட்டு முழுமையா மனம் திரும்பாம அர்ப்பணிக்காம, இந்த பாவத்தினால ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, காணாம விசுவாசித்தாலே போதும். என்ன அவரை பார்க்கணும்னா முழு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு முழுமையான பரிசுத்தம். உங்களுடைய இருதயத்தில் அந்த பரிசுத்தம் இருந்தாதான் அவரை பார்க்க முடியும். அது இல்லாதவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்கணும்னு அவசியம் இல்லை, விசுவாசத்தா போதும். ஏன்னா அவரை பார்க்கணும்னா இருதயம் சுத்திகரிக்கப்படணுமே. யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம், ஜனங்க மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:46 அந்த முதல் ரட்சிப்பு ஏற்பட்டு எழுப்புதல் உண்டாகி சபை உண்டான போது அந்த விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களா பாருங்க, வாசி கேட்போம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததா? கபடமில்லாத இருதயம். கபடே இல்லை. அடுத்த ஆள் மேல பொறாமப்பட அவனுக்கு தெரியல, அடுத்த ஆள் மேல கோபப்பட அவனுக்கு தெரியல, அடுத்த ஆளுக்கு மேல குற்றம் கண்டுபிடிக்க தெரியல. கபடற்ற ஒரு இருதயம். அதான் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த கபடற்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருந்தா ஈஸியா நீங்க அவரை பார்த்துடலாம், அவரை சந்திச்சிடலாம். உங்களுடைய இருதயத்தில் கபடு இருக்கக்கூடாது. கபடற்ற ஒரு இருதயம், அந்த கசப்புன்றதே இருக்கக்கூடாது. அந்த கபடு, பிட்டர்னஸ் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சின்ன ஒரு கபடு கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுக்க வேண்டும். யோவான் 1:47 இயேசுகிட்ட ஒரு மனிதன் வருகிறான், நாத்தான்வேல். முதல் இயேசுவை சந்திக்க வர்றான். ஆண்டவர் அவனை பார்த்த உடனே சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்பதான் ஃபர்ஸ்ட் இயேசுவையே பார்க்குறான். இன்னும் இயேசுவன் ஒப்பு கொடுத்துட்டான், மரம் திரும்பிட்டான், ரட்சிக்கப்பட்டான், அந்த அனுபவம்லாம் இல்லை. அவன் வரும்போதே ஆண்டவர் சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பார்த்தீங்களா, நேச்சுரலாகவே அவனுக்குள்ள ஒரு கபடற்ற ஒரு இருதயம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த கபடற்ற இருதயம். ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறதே உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுறது, கபடு, ஏமாத்துறது, நடிக்கிறது. சிலர் ஆண்டவர்கிட்டே ஏமாத்து பார்ப்பாங்க. உள்ளுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆண்டவர் என்னை பற்றி தான் நமக்கு தெரியுமே, தெரிஞ்சு தானே நான் இருக்கிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆண்டவர்கிட்டே போய் நடிக்கிறார். அப்படியே ஆண்டவர், உன் சிந்தனை கூட நான் தூரத்தில் இருந்து அறிவேன் மகனே, நீ என்ன யோசிக்கிறதே எனக்கு தெரியுமே, உன் உள்ளத்தில் என்ன எண்ணம் வருது அதையே எனக்கு தெரியுமே.
அவர்கிட்ட போய் நம்ம நடிக்கலாமா, ஏமாத்தலாமா? ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவருக்கு ஒரு கபடற்ற இருதயம் எனக்கு வேணும், கபடற்ற ஒரு இருதயம் எனக்கு தாரும், கபடில்லாத ஒரு இருதயம். கபடில்லாத ஒரு இருதயம் யாருக்கு இருக்கும்? பொதுவாக குழந்தைகளுக்கு. அதனால தான் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் போக முடியாது. மனம் திரும்பிட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனால் யாரை போல மாறணும்? நீங்கள் வெறும் ஞானஸ்தானம் எடுத்தால் போறாது, மனம் திரும்பினா போறோம். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகணும். கபடற்ற இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு, சின்ன குட்டி பிள்ளைகள் பாருங்க, கபடி தெரியாது, அடுத்த ஆளை பற்றி புறங்குறது, பேசுறது அதெல்லாம் தெரியாது. சின்ன குட்டி பிள்ளைகள் பாருங்க, அப்படி உள்ளத்தில் கபடு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அந்த மாதிரி நான் மாறணுன்றார். அந்த நிலைமை, அதான் ஆவிக்குரிய அந்த நிலைமைக்கு வரும்போது இயேசுவை நீங்கள் பார்க்கலாம், அவரை நீங்கள் தரிசிக்கலாம். அந்த குழந்தை இருதயம் உங்களுக்கு வந்துட்டா அந்த நிலைமைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கபடில்லாத ஒரு இருதயம், பாவமில்லாத ஒரு இருதயம், உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு சுத்தமான இருதயம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு கெஞ்சி வரும்போது அப்பா அந்த ஆத்ம நேசரை சந்திக்கலாம். முழு இருதயத்தோடு என்னை தேடினால். ரெண்டாவது பாருங்க, அது எரேமியா 29:13 வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பீங்க. முதல்ல இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, கர்த்தரை எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு தேடணுமா. அதான் சொல்ல, முழு இருதயத்தோடு. சும்மா தேட என்னதான் சொல்கிறாங்களே ஊழியக்காரர்களாம் சொல்கிறாங்க, எதை ஜெபிச்சா இயேசு வந்து பேசுவாராம, சரி நம்மளும் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை, ஒரு முழு இருதயத்தோட என் நேசரை நான் பார்க்கணும், என் நேசரை நான் சந்திக்கணும். பாருங்க, மணவாட்டி தேடுகிறாள், அப்படியே நேசரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு முழு இருதயத்தோட கூட தேடுவர். லூக்கா 19 ஒரு மனிதன் இயேசுவை தேடுகிறான், சகேயு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவரை நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுவை பற்றி, ரொம்ப அன்பானவர்ன்றாங்க, ரொம்ப பாசமாக பேசுவார்ன்றாங்க, அற்புதம்லாம் செய்வார்ன்றாங்க, தீர்க்கதரிசின்றாங்க, அவர் தான் கடவுள் மனிதனாக வந்திருக்கிறாருன்றாங்க, மேசியா வந்துட்டாருன்றாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களே, நான் அவரை பார்க்கணும், நானே அவரை பார்க்கணும், நான் கேள்விப்படுகிறேன், அது போதாது, ஐ வாண்ட் டு see him, நான் அவரை பார்க்கணும். ஒரு தாகம், முழு இருதயத்தோடு தேடுகிறான். கூட்டத்தில் போகிறான், ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்குது. இவனை குள்ளமான ஆள், குதிச்சு பார்த்துருப்பான், இயேசு முகம் தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்தேன், என்ன வழி, எப்படியாவது அவரை பார்க்கணுமே. ஓடுறான், இயேசு இந்த வழியாக தானே வர்றார். ஓடினா ஒரு மரம் இருக்குது, காட்டத்தி மரம். ஓடி போய் ஏறிட்டான். பெரிய பணக்காரன், அந்த ஊர்லேயே பிரபலமான ஆள். என்ன மரத்தில் ஏறுற அப்படின்னாக்கி மரியாதை என்ன ஆகும்? எதை பற்றியுமே நினைக்கல. மரியாதை, மக்கள் என்ன நினைப்பாங்க, எனக்கு அவரை பார்க்கணும், அவ்வளோதான். அந்த தாகம் முழு இருதயத்தோடு அவன் தேடினான். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, அங்கே வந்த உடனே அவர் நின்று அவனை கூப்பிடுறார், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், என்னை பார்க்கணுன்னு தேடினில்ல, உன் வீட்டுக்கே நான் வர்றேன், நல்லா பார்த்துக்க, நல்லா பேசு, உங்ககிட்ட நான் பேசுகிறேன், உங்ககிட்ட நான் தங்க போகிறேன், வா, இன்னைக்கு உன் வீட்டிலே தங்குறேன் வான்னு கூப்பிட்டு போயிட்டேன். அந்த தாகம் முழு இருதயத்தோடு தேடினதுனால எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அப்போ முழு இருதயத்தோடு தேடணும். யோவான் 20 நீங்கள் பார்க்கும்போது மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானாராம். மார்க் 16:9 அப்படி வாசிக்கிறோம். அவங்க சீசர்லாம் இருக்கிறாங்க, வலையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, படகெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஓடி போனாங்க, அது இயேசுக்கே தெரியும். ஆனாலும் இயேசு முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானாராம். தன்னுடைய தாய்க்கு போய் தரிசனமாயிருக்கலாம்ல. என்னுடைய தாயார் தானே என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்தாங்க, என் தாயார் துக்கத்தோடு இருப்பாங்க, நான் போய் என் தாயாருக்கு தரிசனமாகிறேன். அப்படி பண்ணலை. மகதலேனா மரியாளுக்கு ஏன் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமானார்? அவள் தான் முழு இருதயத்தோடு தேடினாள். அல்லேலூயா. தாகத்தோடு தேடினாள். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்ற தோட்டத்துக்கு வர்றான். இருட்டோட யாராவது கல்ற தோட்டத்துக்கு போவீங்களா? ஒரு பெண், ஒரு வாலிப பெண் இருட்டோட எழுந்து போறாள்னா அந்த அளவுக்கு இயேசு மேல் அவளுக்கு ஒரு அன்பு இருந்தது, ஒரு தாகம். என் நேசர் அவர், என் தகப்பன் அவர், என் மேல் அன்புள்ளவர், எனக்கு விடுதலை கொடுத்தவர், எனக்கு புது வாழ்க்கை தந்தவர், அவரை கொன்னு அடக்கம் பண்ணிட்டாங்களே, அவருடைய சரீரத்தையாவது நான் கனப்படுத்த வேண்டும் என்று அவ்வளவு தாகத்தோடு கூட போகிறாள். இயேசுவை காணவில்லை, அழுது கொண்டேன்னு இருக்கிறாள்.
அழுது கொண்டேன்னு இருக்கிறாள். சீசல் யோவான் பேதுருலாம் ஓடி வந்தாங்க, பார்த்தாங்க, ஆமாம் கதவு திறந்து கிடக்குது, இயேசுவை காணுன்னு போயிட்டாங்க. இவள் தோட்டத்தை விட்டு போகலை, அழுது கொண்டேன்னு இருக்கிறாள். சீசர் கூட போயிட்டாங்க, சரி இயேசுவை காணு, என்ன ஆச்சுன்னு தெரியல, வாங்க போகலான்னு போயிட்டாங்க. ஆனால் இவ போகலை, தோட்டத்தில் அழுது கொண்டேன்னு இருக்கிறாள். அந்த அளவிற்கு இயேசுவின் மேல் அன்பு, அந்த தாகம், அந்த தேடுதல், தாகத்தோட முழு இருதயத்தோடு தேடினாள். இயேசு பார்க்கிறார், ஐயோ என் மகள் அழுது கொண்டிருக்கிறாள், என் மேலே அவளுக்கு எவ்வளோ அன்பு, எவ்வளோ பெரிய பாசம், நான் அவளுக்கு என்னை வெளிப்படுத்தட்டும்னு சொல்லி மரியாளே அன்று கூப்பிட்டு தன்னை வெளிப்படுத்துக. முதல் அந்த தாகமான ஒரு தேடுதல், முழு இருதயத்தோடு தேடுவது. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி எதை தேடணுமா? என் முகத்தை தேடி. அப்ப யாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார்? அவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே சொல்றார், என் முகத்தை தேடுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆண்டவருடைய முகத்தை தேடுவதில்லை, கையை தான் தேடுறோம். அவர் வலது கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்கு, இடது கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது, அந்த வசனம்லாம் நமக்கு நல்லா தெரியும். இடது கையில் இந்த ஆசீர்வாதம், வலது கையில் இந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் அதைத்தாரோ இதைத்தாரோன்னு கையை தான் பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என் கையையே பார்க்குறீங்களே, என் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன், என் முகத்தை தேடுங்கள். என் ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் முகத்தை தேடுங்கள். முழு இருதயத்தோடு என் நேசரை பார்க்க வேண்டும், நான் அவரை தரிசிக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற தாகத்தோடு அவரை தேடுவது, முழு இருதயத்தோட அவரை தேடுவது. சாது சுந்தர் சிங் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானான்ற இடத்துல பக்கத்தில் ராம்பூர்ன்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் சுந்தர் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு வாலிபன் தாகத்தோட தெய்வத்தை தேடி இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு தாகம், தெய்வத்தை பார்க்கணும், அதான் அவருடைய வாஞ்சி. தெய்வத்தை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, தெய்வம் கடவுள் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கடவுளை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த உலகத்தை உண்டாக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறார், நான் அவரை பார்க்கணும். அந்த தாகம் அவருக்குள்ளே காணப்பட்டது. எந்த அளவுக்கு அந்த தாகம் காணப்பட்டது, தேடி 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 ரொம்ப சோர்ந்து, நாளைக்கு காலையில் விடியறதுக்குள்ள தெய்வம்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும், நான் அவரை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் வீடு பக்கத்தில் போகிற ட்ரெயினில், காலையில் ட்ரெயினில் பொண்ணு போகும், அந்த ட்ரெயினில் விழுந்து செத்துருவேன். அந்த அளவிற்கு அவருடைய தேடுதல், ஒரு முழு இருதயத்தோட தாகத்தோட ஒரு தேடுதல் காணப்பட்டது. பாருங்க, அவருக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவை நம்பலை. புதிய ஏற்பாட்டை கிழிச்சு அடுப்பில் வைத்து எரித்தவர், இந்த மிஷினரிகள் வெளிநாட்டு கடவுளை கொண்டு வராங்கன்னு சொல்லி பேசினவர். ஆனால் தெய்வத்தை தேடுகிறார், கடவுளை பார்க்கணும்னு சொல்லி. அவர் அறையில் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ராம்பூர் என்கிற கிராமத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போயிருந்த போது, ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு சின்ன ரூம் தான், மாடியில் ஒரு கிச்சன், அங்கே தான் இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். சுந்தர் சிங்க்கு இளம் வாலிபன் ராத்திரியெல்லாம் கத்தறி இருக்கிறார், தெய்வத்தை நான் பார்க்கணும், கடவுளை நான் பார்க்கணும், என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி. அல்லது நான் விடியற்காலம் ட்ரெயினில் விழுந்து செத்துருவேன். அந்த அளவுக்கு தெய்வத்தை தேடி இருக்கிறார். அதிகாலை நேரம் பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு வந்து நின்றார், தன்னை வெளிப்படுத்தினார். அவர் நம்பவே முடியலை, இவர் கடவுள் இல்லைன்னு நான் சொன்னேனே, அவருடைய புஸ்தகத்தெல்லாம் கிரிச்சு நான் எரிச்சேன்னு, அவரா உண்மையான கடவுள்? இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் தாகத்தோட முழு இருதயத்தோடு தேடினதுனால. நீங்கள் தாகத்தோடு தேடினா, ஒரு முழு இருதயத்தோடு தேடினா உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அதுக்காக ராத்திரி முழுவதும் காத்திருக்கணும் கூட அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தாகமுள்ள ஆத்மாக்களை அவர் பார்க்கிறார், வாஞ்சி உள்ள ஆத்மாக்கள். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனுடைய முகத்தை பார்க்க, தேவ பிரசன்னத்திற்காய் கதறுகிற ஆத்மாக்களை தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு டிசம்பர் மாதம் 31 ஏன்னா அடுத்த நாள் 1 ஊழியெல்லாம் இருக்குது, ஸ்பெஷல் கூட்டம், அதுக்கெல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த சமயம் 31 காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வழக்கமாக அங்கே உள்ள சர்ச்சுக்கு போவேன் புது வருஷ ஆராதனைக்கு.
11 மணிக்கு ஆரம்பித்து அப்படி தான் வர்றது. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இரவு நீ என் சமூகத்தில் காத்திருக்கணும். ஐ வாண்ட் டு விசிட் யூ, நான் உன்னை சந்திக்க வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். அவருடைய குரலை என் ஆவியில் நான் கேட்குறேன். இன்றைக்கு நான் உன்னை சந்திக்க வருவேன், இன்றைக்கு என் சமூகத்தில் என்னை தனித்து இருக்கணும். சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் கேம்பஸுக்குள்ளே ப்ரேயர் டென்ட், ஜெப கூடாரம் ஒன்று அமைச்சிருந்தோம், தனியாக போய் ஜெபிக்கிறக்கா. இப்போ அது அழகாக கட்டி இருக்கிறோம். அந்த நாட்கள் அப்படி கிடையாது. டெம்பரவரியாக ஒரு ஷீட் போட்டிருந்தோம், அங்கே தான் ப்ரேயர் டென்ட். இப்போவும் அந்த ப்ரேயர் டென்ட் 4 மாடியில் இருக்குது. அங்கே போய் தனியாக ஜெபிக்கலாம். ஒரு சின்ன ரூம் ப்ரேயர் டென்ட்டுன்னு வச்சுருந்தோம். அங்கே நான் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுவேன். அன்றைக்கு சீக்கிரமாக போயிட்டேன். ஆண்டவர் என்னை சந்திக்க வருவேன்னு இருக்காரு. அது முக்கியமாக அந்த புது வருஷத்தில், அந்த புதிய நாளில் நான் உன்னை சந்திக்க வருவேன். அதனால் நான் அந்த ப்ரேயர் டென்ட்டுக்கு போயிட்டேன். பைபிளெல்லாம் எடுத்துகிட்டு, பாட்டு புஸ்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ப்ரேயர் டென்ட்டில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து ஆண்டவரை துதித்து பாடி, எனக்குள்ள பெரிய போராட்டம் என்னன்னா, இயேசு வரும்போது என்ன கேட்குறது? அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? இல்லை, சாலமோனுக்கு தரிசனமாகணும், என்ன வேணும் கேளுன்றார்ல, அது மாதிரி இயேசு வந்தால் என்ன கேட்குறது அவர்கிட்ட? ஆண்டவரே 9 வரத்தையும் எனக்கு தாரும் கேட்கலாமா? அப்படின்னா என்ன வருது? இல்லை, எனக்கு இவ்வளோ ஆத்மா தாரும் அப்படி கேட்கலாமா? எனக்கு ஊழியத்துக்கு இதெல்லாம் தாரும், உங்களுடைய ஊழியத்தை நான் நல்லா செய்யணும் அப்படி கேட்கலாமா? ஒரு பெரிய போராட்டம் வருது. இல்லை, இயேசு உங்களை சந்திக்க வருவோன்னு அந்த எண்ணெல்லாம் வரும். என்ன கேட்கலாம்? சொல்ல அவங்கள பார்க்கும்னால உங்களை சந்தித்தா என்னென்னலாம் பேசணும், என்ன உங்களை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போச்சு. மனுஷனை பார்த்தாலே மறைஞ்சு போச்சுன்னா அவரை பார்த்தா என்னது ஒரு நேரத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க யோசனைலாம் வரும். அப்படி அது மாதிரி எனக்கும் என்ன வந்தது. கடைசியில் இந்த குழப்பத்தில் நானே ஒரு தீர்மானம் பண்ணுறேன், ஒன்றும் கேட்க வேண்டாம், அவரை பார்த்தா போகிறோம். அவரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம். அவர் எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாரோ ஜெபிக்கலாம், அவர் என்ன கேட்க சொல்கிறாரோ கேட்கலாம் அப்படின்னு நானே கடைசியில் தீர்மானத்துக்கு வந்துட்டேன். சரின்னு சொல்லி மணி 11 மணி கடந்துட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பாடெல்லாம் பாடி ஆண்டவர் செய்த நன்மைகளாக சொல்லி முழங்கால் நின்று துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆண்டவரை சந்திக்க வருவேன்னாரே, ஆண்டவர் இதோடு நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தாகத்தோடு நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த புது வருஷம் நுழையிற டைமில் அப்படியே முழங்கால் நின்று கொனிஞ்சு அப்படியே ஜெபிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. என்னுடைய மாம்ச கண் மூடிதான் இருந்துச்சு, என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ நான் முதல்ல பார்க்கறது அவருடைய பாதம். என் பக்கத்தில் ரொம்ப சமீபத்தில் ஒரு அழகான அந்த பிரகாசமான பாதம், அந்த ஆணி கடாவப்பட்ட அந்த காயம், அந்த பாதத்தை தான் முதல்ல பார்த்தேன் நான். அப்படியே எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. இயேசு என் பக்கத்தில் வந்து நிற்கிறாரா? அப்படியே நான் கண்ணை மேலே ஏறெடுத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த அங்கி, அவருடைய கைகள் பார்த்து கடைசியில் அவருடைய முகத்தை பார்த்தபோது அவருடைய முகம் துக்கம் நிறைந்த முகம், சோகமாய் ரொம்ப துக்கமாக. ஒருத்தர் வந்து அப்படி துக்கத்தில் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வடிகிற மாதிரி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படி தான் அவர் என்னை சந்தித்தார். நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன் ஆண்டவரே உம்முடைய முகத்தில் துக்கம், ஏன் அந்த கண்ணீர்? அப்போ ஆண்டவர் சொன்ன, இந்த தேசத்தை பார், இந்தியா தேசத்தை பார், இங்கே இருக்கிற இந்த கோடிக்கணக்கான மக்களை பார். இவங்களுக்காக என் உள்ளம் துக்கம் அடைந்திருக்கிறார். இவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா? அவரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், நீ ஜெபம் பண்ணுவியா? அதான் ஆண்டவர் கேட்டார். என் கண்கள் இந்த கண்ணீர் வடிய ஆரம்பித்தார். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர், நான் ஜெபிக்கிறேன் இந்த மக்களுக்காக, என் ஜனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதேன். சிறு பிள்ளை போல ஏங்கி ஏங்கி அழுதேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ண. அவர் நின்று கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை தேடு, நீ என் கையை தேடுற, ஆசீர்வாதத்தை தேடு, என் முகத்தை தேடு. அவருடைய முகத்தை பார்த்த பிறகுதான் அவர் ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு துக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் விளங்கி கொண்டேன். அவர் எவ்வளவு வேதனை உள்ளவராய் காணப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடித்தேன். ஆண்டவர் சொன்னார்,
நீ ஆத்துமாக்களுக்காக என் சமூகத்தில் நீ அழுததுனால நீ போகிற இடமெல்லாம் உனக்கு ஆத்துமாக்களை நான் கொள்ளை பொருளா தருவேன். எனக்கு அதான் வாக்கு கொடுக்க, எனக்கு ஆத்துமாக்களை நான் தருவேன். அன்றைக்கு எனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அதனால தான் திரளான ஆத்துமாக்கள் நான் எங்கே போனாலும் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் தருகிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய முகம் துக்கம் நிறைந்தான். ஆண்டவர் சொல்ல, முகத்தை தேடு, உன் நேசருடைய முகம் எப்படி இருக்கிறது, அவருடைய முகத்தை தேடுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் கொஞ்ச நேரம் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க. இத்தனை பேருக்கு அவரை பார்க்க விருப்பம்? எல்லாருக்குமே விருப்பம். ஆண்டவர் சொன்னார், நிறைய பேருக்கு ஆண்டவர் இன்றைக்கி தன்னை வெளிப்படுத்த போகிறார். அதனால் கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். அதனால் வேகமாக சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளே செல்லலாம். மூன்றாவது கடைசியாக உன்னத பாட்டுகள் 3:4 வாசிப்போம். உன்னத பாட்டுகள் 3:4. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். என் ஆத்தும நேசரை நான் கண்டேன். மணவாட்டி சொல்லுகிறாள், நான் அவரை கண்டேன், அவரை தேடினேன், தேடி 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 அலைந்தேன், கடைசியில் நான் கண்டுபிடித்து விட்டேன். காணும் வரைக்கும் தேட வேண்டும். அவரை காணும் வரைக்கும் விடக்கூடாது. அவரை காணும் வரைக்கும் தேட வேண்டும். அவரை காணும் வரைக்கும் தேட வேண்டும். சௌர டிஜிஎஸ் தினகரன் அவங்க சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை தேடினாங்களா, அவர் முகத்தை நான் பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், நீ ஆண்டவரை பார்க்கணுன்னு யாரை சொன்னதுனால பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணாங்க. தாகத்தோடு தேடினாங்க, அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும்னு சொல்லி. ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி ப்ரேயரில் இயேசு வந்து நின்றாராம், தரிசனம் கொடுத்தார். பல மணி நேரம் அவரை பார்த்துருக்குறாங்க. அது அப்போது அவரை காணும் வரைக்கும் தேடணும். ஒரு 4 நாள் தேடிட்டு விட்டு விடுவதல்ல, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு விட்டு விடுவதல்ல, அவரை பார்க்க மறைக்கம் தேடுவது. மே மாதம் 1ஆம் தேதி மெட்ராஸில் ஒரு உபவாச ஜெபம் நடந்தது. ECA சபை மூலமாக 12 மணி நேரம் உபவாச ஜெபம். காஷ்மீரில் இருந்து ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க. அவருடைய பெயர் ரஷீத், ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர். ரஷீத் அவருடைய பெயர். அவர் வந்து ஒரு அனுபவத்தை சொன்னார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். எல்லாருக்கும் மத்தியில் மேடையில் சொன்னார். அவர் ஒரு முஸ்லீம் வைராக்கியமான இஸ்லாமியராக இருந்தார். எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றணும், அதுதான் அவருடைய விருப்பமாகும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரையும் முஸ்லீமாக மாற்றிடணும், அதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பமாக இருந்துச்சான். 24 மணி நேரம் அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாராம். 24 மணி நேரம் எல்லாரும் முஸ்லீமாக மாறணும், எல்லாரும் முஸ்லீமாக மாறணும், அல்லாவே எல்லாரும் முஸ்லீமாக மாறணும் அப்படின்னு 24 மணி நேரம் கண்டினியூவாக ஜெபிச்சிருக்கிறாராம். அப்போ எவ்வளோ அதில் வைராக்கியம் உள்ள ஆள் பாருங்கள். யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நீ இவ்வளோலாம் ஜெபம் பண்ணுற, அல்லா அவன்கிட்ட பேசினாரா? இயேசு அவன்கிட்ட பேசுவாருன்னுக்காங்க. அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. நானும் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆமாம் அல்லாஹ்கிட்டேருந்து ஒரு பதிலையும் காணுமே. 24 மணி நேரம் ஜெபிச்ச பதில் இல்லை. இயேசு பேசுவாருன்றாங்க. பேசுவார் அவர்? இயேசு எங்கள் அல்லாஹ் பேசுவார். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ கூப்பிட்டு பாரு அப்படின்னு யாரும் செய்தி சொல்லியிருக்காங்க. இவர் போய் ராத்திரி எல்லாம் அன்றைக்கி பேசணும்னு சொல்லி ஒரு ராத்திரியில் முழங்கால் போட்டு, அல்லாவே என்கிட்ட பேசும், ஒரே ஜபந்தான், அல்லாவே என்கிட்ட பேசும், அல்லாவே என்கிட்ட பேசும், இதுதான் ஒரே ப்ரேயர். விடிய காலம் வரைக்கும் ஜெபிச்சிருக்கார், 4 மணி வரைக்கும். ரொம்ப தாகத்தோட முழு இருதயத்தோட தேடியும் ஒரு பதிலும் இல்லை. அப்புறம் அவர் சொன்ன ஞாபகம், இயேசுவை தேடினா பேசுவாருன்னு. இப்போ அல்லாஹ் இவ்வளோ டைம் கொடுத்தாச்சா? இவர் சொன்னார், இயேசுவே உமக்கு 1 மணி நேரம் டைம் தர்றேன். அவர் இப்படி சொல்லியிருக்காரு, உமக்கு 1 மணி நேரம் டைம் என்கிட்ட நீர் பேசணும். அவங்க சொன்னாங்க இயேசு பேசுவார்லாம் சொன்னாங்க. நான் ராத்திரிலாம் தேடி பார்த்துட்டேன், அல்லாஹ்கிட்ட அந்த பதிலே வரல. இப்போ இயேசு பேசுகிறான்னு சொல்கிறாங்களே, உமக்கு 1 மணி நேரம் டைம், 1 மணி நேரம் உண்மை தேடுவேன், என்கிட்ட நீர் பேசினா உண்மை நம்புறேன்னு சொல்லி விடியற்காலை 4 மணிக்கு இயேசுவே என்கிட்ட பேசும், இயேசுவே என்கிட்ட பேசும், இயேசுவே என்கிட்ட பேசும். அவ்வளோதான். அவருடைய உள்ளம் தாகத்தோடு தேடினது. அதனால தேவன் அதை பார்த்தா, இயேசு அந்த ரூமுகளை வந்துட்டார், பிரத்யட்சமாக வந்துட்டார். அல்லேலூயா.
பிரத்யட்சமாக வந்திருக்கார். பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு வந்து நின்று, நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், என்ன இல்லாமல் ஒருவனும் மோட்சத்துக்கு வர முடியாது, அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், என்ன நான் 24 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ண, அல்லாட்ட அந்த ஒரு பதிலும் இல்லை. 1 மணி நேரம் டைம் தர்றேன்னு இயேசு வந்து பேசிட்டாரு. இயேசு சொந்தமாக்கி கொண்டு இன்னைக்கு பயங்கரமான சாட்சியாக இருக்கிறார். அவருடைய பேர் ரஷீத், டெல்லியிலிருந்து வந்திருந்தார். கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறார், யாருக்கும் பயப்படுறதில்லை. அவருடைய மனைவி பேர் அர்ச்சனா, அவங்களும் வந்திருந்தாங்க. அவருடைய மனைவி, அவங்க பிராமின். பாருங்களேன், கர்த்தர் யாரை யாரை இணைக்கிறார் பாருங்க. இங்கிருந்து ஒரு இஸ்லாமியரை பிடிச்சு கொண்டு வந்து இங்கே ஒரு பிராமண சிஸ்டரை பிடிச்சு கொண்டு 2 பேரும் கணவன் மனைவி எனக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு வச்சுட்டார். அவங்க மனைவி வந்திருந்தாங்க. அவங்களுடைய மனைவி பேர் அர்ச்சனா என்பவர். அவங்க வந்து என்ன சாட்சி சொல்கிறாங்க, பிராமினா இருந்து அவங்க தெய்வத்தை தேடினாங்களே. எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்கிறாங்களே, இந்து வேதம் ஒரு தெய்வம் சொல்லுது ஒன்று, முஸ்லீம் வேதம் ஒன்று சொல்லுது, கிறிஸ்தவ வேதம், இதில் யார் உண்மையான கடவுள் எனக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க அப்படி தேடி இருக்காங்க. தெய்வத்தை நான் தேடி இருக்காங்க, எனக்கு உண்மையான கடவுள் யார் தெரியணும்னு ரொம்ப தாகத்தோடு தேடினாங்களாம். தேடினா உண்மையான கடவுள் யார் யார் வந்து நிற்பா, இயேசு வந்து நின்னார். மற்றதுகள்லாம் சினிமாவில்னா வந்து நிற்கும், உண்மையாக வராது. ஏமாத்துறதுக்கு அவனை படம் எடுத்து விட்டு இது அவரை பாரு இவரை பாரு தரிசிக்கிறாங்கன்ட்டுன்னு சினிமாவில் வேணால் வரும், டைரக்டர் சொன்னதுனால. உண்மையில் வராது. உண்மையில் வரக்கூடிய ஒரே ஒரு இயேசு தான். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், இவர் தான் மெய்யான ஆண்டவர். ஆண்டவர் வந்து நின்றார். பிராமின் அவங்க அர்ச்சனா கதை சொல்ல, இன்னைக்கும் டெல்லியில் வைராகியம், யாருக்கும் பயந்து ஒதுங்கி நிற்கல. கணவன் மனைவி தைரியமாக ஊழியம் செய்கிறாங்க. இயேசுவை தரிசித்ததுனால, இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவரை தரிசித்திருக்கிறேன். கேள்விப்பட்டதல்ல, புக்கில் படித்ததல்ல, பரம்பரையாக சொல்லி கொண்டு வந்தது அல்ல, சினிமாவில் பார்த்ததல்ல, நேரில் பார்த்தது அவரை. அல்லேலூயா. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவ்வளோ சாட்சி. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஆண்டவருடைய காரியம் ஆச்சரியமானது. இங்கிருந்து ஒரு முஸ்லீமை காஷ்மீர்லேருந்து பிடிச்சு கொண்டு வர்றாரு, டெல்லியிலேருந்து ஒரு பிராமின் சிஸ்டரை பிடிச்சு கொண்டு வர்றார். 2 பேரையும் சேர்த்து ஊழியம் செய்யுங்கன்னு வச்சிருக்கிறார். வைராக்கியமாக ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டவர் தரிசனமானா, தாகத்தோடு தேடினாங்க. ஏன் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப தரிசனம் மாட்டேங்கிறாரு? சண்டே ஸ்கூலில் இருந்து இவரை பற்றி கேட்டு 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 ஏசுனா தான் நமக்கு தெரியுமையா இருக்கு. கிளைமில் பிறந்தார், நட்சத்திரம் வந்துச்சு, குருட கண் திறந்தார், கிளிப்பிள்ளை மாதிரி கேட்டு 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 இந்த மைண்டில் இருக்குதா, இருதயத்தில் அவரை தேடுறதே இல்லை. காலையில் ஜெபம் பண்ணணும், மாலை ஜெபிக்கணும், சங்கீத புஸ்தகத்தை வாசி, மனப்பாடம் பண்ணு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஆண்டவரை இருதயத்தில் தேடுற அனுபவம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்துக்கள் முஸ்லீம்களோட இருதயத்தில் ஆண்டவரை தேடுறான். அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், தெய்வம்னு ஒருத்தர் இருந்தால் அவரை பார்க்கணும். அந்த இருதயத்தில் தேடுறதுனால தான், முழு இருதயத்தோட தாகத்தோட தேடுறதுனால ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ உங்க இருதயத்தில் அந்த தாகம் இருக்குதா, உங்க இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்குதா, உங்க இருதயத்தில் அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும்னு வாஞ்சை இருக்குதா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவர் இங்கே தான் உலாவி கொண்டு இருக்கிறார், எங்கேயோ அவர் இல்லை. நான் சொன்னேன், எதுக்கு ஆண்டவர் இந்த செய்தியை தருகிறீர் அப்படின்னு கேட்டேன். இதைத்தான் பேசினார், இதைத்தான் சொல்லு. ஏன் ஆண்டவர், என்ன இன்னைக்கு தாகம் உள்ளவர்களுக்கு என்னை வெளிப்படுத்த போகிறேன். என்னை யார் தாகத்தோடு தேடுறாங்களோ அவங்களுக்கு என்னை வெளிப்படுத்த போகிறேன். அவரை தரிசிச்சிட்டீங்க, நேசரை சந்திச்சிட்டீங்க, உங்களுடைய லைஃபே மாறிடும். அவரை ஒரு முறை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃபே மாறிடும். அல்லேலூயா. வேறு எதுவுமே உங்களுக்கு டேஸ்டே வராது. அவர் தான் நேசர், என் நேசர், என் ஆத்ம நேசர். அவர் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு, அவர் தான் உங்களுக்கு எல்லாமா மாறிடுவார். அதனால தான் நீங்கள் அவரை தாகத்தோடு தேடி அவரை அறிந்து கொண்டான். அவ்வளோதான் உங்களுடைய லைஃப். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறாரு, முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடினால், முழு இருதயத்தோடு என்னை தேடினால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தேடணும், முழு இருதயத்தோடு என்னை தேடணும், வாஞ்சியோடு என்னை தேடணும், தாகத்தோடு நீங்கள் என்னை தேடணும். தேடினால் நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நீங்கள் தேடாட்டா இல்லை, தேடணும், அப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நீங்கள் முழு இருதயத்தோட இன்றைக்கு நீங்கள் தேடும்போது ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இயேசு அவர் சந்திக்கிறவது ரொம்ப ஆச்சரியம்.
ஒரு சமயம் வள்ளியூரில் சில வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றார். அவங்கள கேபிள் டிவி மூலமாக அதை ஒளிபரப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசி நாளில் ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்ல வந்தாங்க மேடைக்கு. கூட்டமே அசைந்து விட்டார். பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு கேன்சர் வியாதி, உடம்புல பல இடத்துல கட்டிகள், நடக்க முடியாது, வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறாங்களே, இந்த டிவியில் இந்த கூட்டம் நடக்கிறத கேபிள் டிவியில் போட்டோன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த செய்தியை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு, ஆண்டவர் அற்புதம் செய்து சாட்சியெல்லாம் மேடையில் சொல்கிறத பார்த்தோன்னே, ஏசு இப்படிலாம் செய்கிறாரா, அப்போ என்ன ஒரு குணமாக்க முடியுமே, அந்த வாஞ்சி வந்துட்டு அவங்களுக்கு. அடுத்த நாள் 2வது நாள் பார்த்துருக்குறாங்க. 2வது நாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜெபம் நடக்குது. நம்ம ரூமுகளை உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த இயேசு என்னை சந்திக்கணும்னா எப்படி இருக்கும், இந்த இயேசு அவங்களுக்கெல்லாம் தொடுறாரு, அற்புதம் செய்கிறாரு, என்னை தேடி வந்து அற்புதம் செய்தால் எப்படி இருக்கும். அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசம் வந்துட்டு, அப்போ அவர் என்னை சந்திச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், ஒரு தாகம் அவங்களுக்குள்ள, இயேசுவை பார்க்கணும், இயேசு என்னை சந்திக்கணும், அந்த வாஞ்சை விசுவாசம் வந்து விட்டார். அப்படியே வந்து அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களா, இயேசு அந்த ரூமுகளை கடந்து வருகிறார். பிரத்யட்சமாய் மாமிச கண்களால் பார்க்குறாங்க, கண்ணை மூடி தரிசனம் அல்ல, பிரத்யட்சமாக இயேசுவை பார்க்குறாங்க. அப்படியே ஆச்சரியம், எப்படி இருக்க யோசித்து பாருங்க. அந்த அம்மா அந்த மேடையில் சாட்சி சொன்னாங்க, பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்படியே இயேசு வந்தார் பிரத்யட்சமா. என்ன அவனுடைய உள்ளம் தாகத்தோடு தேடிட்டு இயேசுவை. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் அவனை குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன் கையை வைத்த உடனே இந்த பக்கம் இருந்த கட்டியெல்லாம் மறைந்து விட்டார். அவங்க சொல்கிறாங்களா, ஆண்டவரே இந்த பக்கம் ஒரு கட்டி இருக்குதே. அவங்க சொல்கிறாங்க மேடையில், சின்ன இந்த பக்கம் ஒரு கட்டி இருக்க, இரு நான் அந்த பக்கம் வர்றேன். இது அவங்க ஒரு பிராமின் சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். த்ரில்லிங். இயேசு சொன்னாரன், இரு நான் அந்த பக்கம் வரேன்னு அந்த பக்கமாக சுற்றி வந்து ஆண்டவர் தொட்டார், மறைந்து உடனே சுகமாக்கி விட்டார். அல்லேலூயா. கடைசி நாள் மேடைக்கு வந்துட்டாங்க, மீட்டிங்கில் வந்து சாட்சி சொல்ல. எப்படிங்க இதெல்லாம்? அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அந்த இருதயம் எவ்வளோ தாகமாக அவரை தேடுது, எவ்வளோ விசுவாசத்தோடு அவரை தேடுது, தேவன் அதை பார்க்கிறார். நமக்கு சொல்லப்பட்டதே என்னென்னா மைண்டில் ஏறிட்டு, கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும். ஆமாம், அதனால் சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், பைபிள் வாசி ஜெபம் பண்ணி போகிறோம், அவ்வளோ. அவரை தேடலாம் அவசியம் இல்லை. ஆனால் இந்துக்கள் ஏன் நாங்கள் போகிறோம், அந்த காலத்தில் நான்லாம் போனேன், கோயிலாக போய் சாமி எதுக்கு அந்த தாகம், தெய்வத்தை பார்க்கணும், எதுக்கு 100 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. இந்த தாகம் நமக்குள்ள வழக்கத்தின்படி ஒரு ஜபம் அது மாதிரி தான் இருக்குது. தாகம் நமக்குள்ள இல்லை. தாகமாக நீங்கள் தேடினா, முழு இருதயத்தோடு தேடினா வெளிப்படுவார், இன்றைக்கு வெளிப்படுவார். ஆமென். நாம் ஜெபிக்கும்படி எழுந்தன்னு இருக்கலாம், எல்லாரும் எழுந்தன்னு இருப்போம். சில நம்முடைய நேரம் நாம் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று நேசர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆத்ம நேசர், என் மனவாட்டியே உனக்கு நான் காணப்படுவேன், என்னை நான் உனக்கு வெளிப்படுத்த ஆயத்தம், என்னை நீ பார்க்கலாம். ஆனால் சுத்த இருதயம் இருந்தால் தான் நான் உனக்கு வெளிப்பட முடியும். நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தினாலும் ஒன்றால் என்னை பார்க்க முடியாது. நான் இங்கே தான் இருக்கிறேன். உன் இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா ஒன்றால் என்னை பார்க்க முடியாது. உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஒரு கபடற்ற ஒரு இருதயம் உனக்குள்ளே இருக்கணும். உன் இருதயத்தில் ஒரு பெருமை இருக்குது, ஒரு எரிச்சல், கோபம், வைராக்கியம், சண்டை, பகைகள், அந்த மாதிரி பாவம் இருக்குன்னா அது என் முகத்தை மறைச்சிரும், ஒன்றால் என்னை பார்க்க முடியாது. அப்போ முதல்ல உன் இருதயம் கழுவப்படணும். உன் இருதயம் கழுவப்படணும் இயேசுவின் ரத்தத்தினால். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதான், ஞானஸ்தானம் எடுத்ததான். ஆனாலும் உன் இருதயம் தேவனுக்கு முன்னால் செம்மையாக இல்லை. உன் இருதயம் தேவனுக்கு முன்னால் செம்மையாக இல்லை. ஏதோ ஒரு மாறுபாடு இருக்குது, திருக்கு உள்ள ஒரு இருதயமாக இருக்குது. அதனால் ஆண்டோடைய ரத்தம் உன்னை கழுவணும். அப்படியே கண்களை மூடுங்க. முதலாவது உன்னுடைய இருதயம் கழுவப்படணும். அப்படியே கண்களை மூடுங்க. உணர்ச்சி வசப்படாதங்க. சின்சியர் ஆண்டோடைய முகத்தை தேடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவம் தடையாக இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் என் வழி செவ்வையாக இல்லை. சில தப்பு இருக்குது. ஒரு கபடில்லாத இருதயம் எனக்கு இல்லை. எனக்குள்ள பெருமை, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, சண்டை, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் சரியில்லை, அதனால தான் உம்மை தரிசிக்க முடியலை. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க.
உண்மையை ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசுகிறார். செம்மையில்லாத என் இருதயத்தை காண்பிக்கிறார். என் இருதயம் சரியில்லை என்பதை அறிந்து கொண்டேன். அவருடைய ரத்தம் என்னை கழுவணும், அவருடைய ரத்தம் என்னை கழுவணும். என் இருதயம் சரியில்லையே, சுயநலம் இருக்குது, சுய நீதி இருக்குது. நான் செய்கிறது கரெக்ட் தான், நான் பேசுறது கரெக்ட் தான், அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதே இல்லை, நான் செஞ்சால் கரெக்ட் தான். சுயநலம் இருக்குது, சுய நீதி இருக்குது. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேனே, உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். என் இருதயத்தை எனக்கு காண்பிக்கிறார். என் இருதயம் சரியில்லை என்பதை எனக்கு காண்பிக்கிறார். அப்படி உண்மையாக சொல்கிறவங்க வலதுகரம் வைத்தங்க. அப்படியே உங்களுடைய இருதயத்தில் வலது கையை வைங்க. உங்களுடைய இருதயத்தில் வலதுகரம் வைத்து, உங்களுடைய இருதயத்தில் வலது கையை வச்சு, இயேசுவே உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. என் இருதயம் சரியில்லை ஆண்டவரே, என் இருதயம் திருக்குள்ளதாக இருக்குது, கேடு உள்ளதாக இருக்குது, என் இருதயத்தில் கபடு இருக்குது, என் இருதயத்துக்குள்ள பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, என் இருதயம் சரியில்லை, என்னை கழுவுங்க, கழுவுங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவம் உடைய முகத்தை எனக்கு மறைக்குது, என்னுடைய பாவம் உடைய முகத்தை எனக்கு மறைக்குது. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க. என் இருதயத்தை கழுவுங்க, என் நினைவுகளை கழுவுங்க, என் இருதயத்தின் நினைவுகளை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை கழுவுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. இப்போ என்னை கழுவுங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இதோட ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு, அவருடைய ரத்தத்தின் வல்லமை இருதயத்துக்குள் இறங்குகிறாரு, கழுவுகிறது. இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது, பாவ மர கழுவுகிறது, பாவ கரைகளை எல்லாம் கழுவி எடுக்கிறாரு, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறாரு. கழுவட்டும் ஆண்டவரே, கழுவட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் என்னை கழுவட்டும். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது, அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து இருக்கிறாரு. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு புது இருதயத்தை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், கபடற்ற இருதயத்தை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களை முழு இருதயத்தோடு தேடனா என்னை தேடுகள், என்னை கண்டுபிடிப்பீர்கள். நேசரை தேட, என் ஆத்ம நேசர் ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய ஆத்ம நேசர். நாம் கண்டுபிடிக்கணும், உம்மை பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும். எனக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. அந்த விரும்புகிற எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி தாகத்தோட 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 முழு இருதயத்தோட உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும். அப்படியே தாகத்தோட ஜோமனுங்க, ஜோமனுங்க, நீங்களே ஜோமனுங்க. முழு இருதயத்தோட தாகத்தோட தாகத்தோட கேளுங்க, இன்னும் தாகத்தோட கூட. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், உங்களை ஆவிக்குள்ளாக்குகிறார். தாகத்தோட தாகத்தோட கேளுங்க, வாஞ்சியோட கேளுங்க, முழு இருதயத்தோட. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஆவியானவர் ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்க ஆரம்பித்து விட்டார். ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். நீங்கள் அவரை தரிசிக்கும்படி ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறார். அவரை தரிசிக்கிற கண்களை ஆண்டவர் தருகிறார். அவருடைய குரலை கேட்கிற ஒரு செவி ஆண்டவர் தருகிறார். அநேகருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.